மார்நாதா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவருடைய குணங்களை நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நம்ம வேத புஸ்தகம் படிக்கிறது முதலாவது, ஆண்டவர் உங்களுக்கு ஆலோசனை சொல்றது, ஆண்டவர் உங்களுக்கு வழி நடத்துறது, வாக்குத்தத்தங்கள் கொடுக்கறது. இதை தாண்டி நிறைய விஷயம் என்னன்னா, கிறிஸ்துவை குறித்து நாம் அறிந்து கொள்ளும்படியாக தான். வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு ஏற்ற அளவுக்கு நாம் வளரணுமா. இந்த வாழ்க்கை, இந்த காரியங்கள் தேவன் இதெல்லாம் கொடுத்தது ஜஸ்ட் நீங்க இங்க சர்வைவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பரலோகத்திற்கு வர மாத்திரம் இல்ல, அங்க உங்களுடைய கிறிஸ்துவை குறித்து நீங்கள் தெரிந்து கொள்வதற்காக. அதற்கு முன்பாகவே இந்த பூலோகத்திலே தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஒவ்வொன்றும் கத்து கொடுக்கிறார். ஆண்டுடைய குணங்கள். எப்பவுமே ஆண்டவர் பிரச்சனைனா பிரச்சனையை பார்க்காத என்ன பாருன்னு சொல்வார். என்ன பார்க்கறதுன்னு, ஆண்டவரே நீங்க ஏதாவது ஒரு ஒரு உருவத்திலே இருந்தாலும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு விக்கிரகம் இருந்தாலும் பார்ப்போம். ஆனா கர்த்தர் என்னை பாருன்னா, என்னன்னா தேவன் வந்து இமேஜஸ் சொல்லல, ஆண்டவர் அவருடைய குணங்களை பார்க்க சொல்லுகிறார். ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதில் கர்த்தருக்கு இருக்கிற சந்தோஷத்தை சொல்லவே முடியாது. ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதான் இருக்கிறதே கர்த்தருக்கு ரொம்ப பிடிச்ச காரியம். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எல்லாருக்கிட்டையுமே அவர் வந்து தம்முடைய நாமத்தை சொல்லி வெளிப்படுத்துவார். நாமம்னா பெயர். பெயர் என்ன சொல்லும்னா, அந்த அவர்களுடைய குணங்களை சொல்லும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் உனக்கு என்ன வெளிப்படுத்துறேன். நான் யெகோவா தேவனாய் உனக்கு என்ன நான் வெளிப்படுத்துறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்ன சர்வ வல்லமை உள்ளவர், அவர் யெகோவா ஈரா இருக்கிறார், யெகோவா தேவனா இருக்கிறார் அப்படின்னா, அந்த பெயர் என்பது என்ன குறிக்கும் அப்படின்னா, அவருடைய கேரக்டர். இப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன்னா எல்லா வல்லமையும் உடையவர். இந்த வார்த்தையை முதலாவது அவர் வந்து மோசேக்கு தன்னை வெளிப்படுத்துறார். நான் ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கும், யாக்கோபுக்கும் இந்த நாமத்தை வெளிப்படுத்துறேன். ஆனா சர்வ வல்லமுள்ள தேவனாய் என்னுடைய குணங்களை உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அவர் வந்து மோசே கூட பேசுவார். அவர்களுக்கு வாக்கு தத்தத்தின் மூலியமாக தன்னை வெளிப்படுத்தினார், வார்த்தையின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஆனா மோசேயும் இஸ்ரவேல் ஜன கூட்டத்திற்கும் தம்முடைய வல்லமையை அவர் வெளிப்படுத்தி காட்டினார். இந்த மாதிரி செங்கடல் பிளக்கப்பட்டது, மன்னாவினால் அவர்கள் போஷிக்கப்பட்டார்கள், அந்த 10 வாதைகள் எகிப்து தேசத்திலே வந்தது. அப்ப எத்தனையோ வல்லமைகளை தேவன் ஜனங்களுக்கு காண்பித்து தம்மை வெளிப்படுத்துகிறார். அப்போ கர்த்தருக்கு ஜனங்களிடத்துல தம்மை வெளிப்படுத்துவது ரொம்ப பிரியமான காரியம். அப்ப என்னோட தேவன் எப்படிப்பட்டவர், அவர் குணம் எப்படிப்பட்டது, அவர் என்னோட எப்படி பழகுவார், என்னோட எப்படி பேசுவார், எனக்கு என்னென்ன காரியங்கள் வைத்திருக்கார், இதெல்லாம் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னு நமக்கு நன்றாய் தெரியும். எப்படிப்பட்டவர்னு நன்றாய் நாம் அதை அறிந்து கொள்ளுகிற ஒரு பிள்ளைகளா இருக்கணும். அப்போ இன்றைக்கு என்ன வசனம்னா, கர்த்தர் சொல்லுகிறார், எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசுறது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமா இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்க இருக்குன்னா, எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு பிரியமானவன், எனக்கு அருமையான பிள்ளை, அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நான் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். நினைத்ததுனால என்ன தெரியுமா செய்வேன், அவனுக்காக உருக்கமா இறங்குவேன். அவனுக்காக நான் உருக்கமா இறங்குவேன். அப்ப யோசித்து பாருங்களேன், தம்முடைய பிள்ளைகளுக்காக அவர் என்னன்னா, அவர் உருக்கமா இறங்குகிற தேவனா இருக்கார். அவருக்கு விரோதமா யாரு பேசியிருப்பா? உலகத்துல இருக்க ஜனங்கள். அப்போ நமக்கு விரோதமா ஒருவர் எழும் பொழுது ஜனங்கள், ஆண்டவர் அதை பார்த்து கொண்டே இருக்கார். பிள்ளைகளுக்கு விரோதமா யார் எழும்புறா, என்ன செய்கிறா, அதெல்லாம் தேவன் பார்த்து கொண்டே இருக்க. வசனத்துக்கு கவனிங்களேன், அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. அப்போ பிள்ளைகளுக்காக தேவனுடைய உள்ளம் அவர்கள் மேல பற்றுதலா இருக்கும். ஏசப்பா நம்ம மேல அவ்வளவு பிரியமா இருப்பார். வசனம் சொல்லுகிறதுல, அவர் நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். அவர் நம்மேல் நினைவா இருக்கிறான்னு வசனம் சொல்லுகிறது. அப்போ நம்முடைய தேவன் நம்ம விசேஷமாய் பார்க்கிறவரா இருக்கார். நம்ம ரொம்ப ரொம்ப கர்த்தருக்கு பிரியமானவர்கள். அப்போ அவனுக்காக என்ன செய்வேன், நான் உருக்கமா இறங்குவேன். நான் இறங்கி அவனுக்காக காரியத்தை செய்வேன். நான் இறங்கி அவனுக்காக யுத்தம் செய்வேன். நான் இறங்கி அவனுக்காக எல்லாவற்றையும் செய்வேன். அவனுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் பேசினாங்களோ அதெல்லாம் நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் நினைத்து கொண்டிருக்கிறேன் வசனம் சொல்லுகிறது. அப்போ விரோதமாய் பேசின துவங்கின உடனேவே கர்த்தருடைய கண்கள் நம்ம மேல வந்துருச்சு. அப்போ அதை கேட்க, அவர்கள் பேசுவதை கேட்க கேட்க கர்த்தருக்கு கோபம் எழும்புகிறது.
கோபம் எழும்பின உடனே பாருங்களேன், கோபத்தை தேவன் எப்படி மாற்றார்னா, அவனுக்காக நான் உருக்கமா இறங்கி, அவனுக்காக நான் போராடுவேன். அவனுக்காக நான் யுத்தம் செய்வேன். அவனுக்காக நான் வழக்காடுவேன். அவனுக்காக நான் காரியங்களே மாற்றுவேன். இதான் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்முடைய இயேசப்பா எப்படிப்பட்டவர்? நமக்காக மன உருக்கமான தேவனா இருக்கிறார். அவர் மன உருக்கம் நிறைந்த தேவன். யாரிடம்? தம்முடைய பிள்ளைகளிடத்திலே. முதலா சொல்லும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவன் எனக்கு அருமையானவன். அவன் எனக்கு பிரியமானவன். அப்போ தம்முடைய பிரியமான பிள்ளைகளுக்கும் அருமையான பிள்ளைகளுக்கும் விரோதமா எவராவது பேசினாலே கர்த்தர் உடனே கொதித்து நமக்காக மன உருக்கமா இறங்கி நமக்காக காரியங்களை மாற்றுகிற தேவனா இருக்கார். பாருங்க, அந்த கோபத்தை தேவன் அவர்களை அழித்து விடணும் இல்ல, தேவன் என்ன செய்கிறார்னா அவனுக்காக மன உருக்கமா இறங்கி அவன் அந்த காரியத்துல இருந்து விடுவிக்கிற தேவனா இருக்கார். தேவன் எந்த ஒரு வல்லமையும் எந்த ஒரு அற்புதம் செய்வதற்கு முன்பாக அவருக்கு தம் அவருடைய கோபம், அவருடைய இமோஷன்ஸ நமக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணுவார். இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துக் கொள்ளுங்களேன். இஸ்ரவேல் ஜனங்கள் கிட்டத்தட்ட 430 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. அப்போ மோசேயோட பேசும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனத்தை நான் எகிப்துல இருந்து வர வைக்கணும். அப்போ ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார், அவர்களுடைய பெருமூச்சுகளை நான் கேட்டேன். பெருமூச்சு. அப்ப ஜனங்களுடைய பெருமூச்சு, அதை நான் கேட்டேன். பெருமூச்சுனா லைக் நார்மலா விளையாட்டுக்கு விடுறது இல்ல. லைக் ஓடுறதுனாலயோ வர்றதுனால அது இல்ல. யோசிச்சு பாருங்க, 430 வருஷம் அந்த ஜனங்கள் அடிமைகளா இருந்து அடிமையாகவே வாழ்ந்து தங்களுடைய எல்லா ஐடென்டிட்டியுமே இழந்து அவர்களுக்கு என்னன்னா காரியம் செய்யணும், செங்கல் அறுக்கணும், கட்டடம் கட்டணும், அதோட தான் அவர்களுடைய நினைப்பு. அந்த டாஸ்க் மாஸ்டர்ஸ் எவ்வளோ வேலை சொன்னாலும் சகித்து கொண்டு செய்து கொண்டே இருக்கணும். அவர்களுக்கு பேச முடியாது, பேச தெம்பில்ல, கஷ்டத்தை சொல்ல முடியாது. அவர்கள் போராடி போராடி இளைத்து போயிட்டாங்க. வேலை செய்து இளைத்து போயிட்டாங்க. அதற்கப்புறம் தேவனை நோக்கி அவர்கள் கதறுகிறார்கள். அப்ப கதறும் பொழுது அவர்கள் எந்த மாதிரியான பெருமூச்சோடு சேர்ந்து கதறுகிறார்கள். நீங்க நினைத்துக் கொண்டிருக்கீங்க உங்க வார்த்தை மாத்திரம் தான் ஜெபமாய் போகுமா? இல்ல, அவருடைய பெருமூச்சு அங்கே ஜெபமாய் போன்றது. அது விளையாட்டுக்காகவோ இல்ல ஓடி போய் களைப்புல பெருமூச்சு இல்ல. அவர்களுடைய 430 வருஷ அந்த இருதயத்துல இருக்கிற அந்த வேதனை அந்த ஜெபத்துல பெருமூச்சாக போகிறது. ஆண்டவர் ஜெபத்தை கேட்டேன்னு சொல்ல, அவர்கள் பெருமூச்சை கேட்டேன்னு சொல்லுகிறார். நம்ம படுகிற அங்கலாய்ப்பு, நம்ம படுகிற வேதனைகள், நம்ம கடந்து போகிற குறைகள் எல்லாம் தேவன் மேலோட்டமா பொத்தம்பொதுவா இல்ல, அத நல்லா நுணுக்கமா கவனிக்கிற ஆண்டவரா இருக்கார். இப்ப எப்ராயிமுடைய விஷயத்துல நல்லா கவனிச்சு பாருங்க. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், அப்போ விரோதமாய் பேசின உடனேவே தேவன் சொல்றார், அவனுக்காக என் உள்ளம் கொதிக்கிறது. என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பேசுகிறாயா? என்னுடைய பிள்ளைக்கு விரோதமாய் பேசுகிறாயா? அப்ப அது எப்படி மாறுகிறது அப்படின்னா ஒரு விடுதலை. அப்ப இஸ்ரவேல் ஜனங்களின் பெருமூச்சை கேட்டவுடனே என்ன செய்கிறார் ஆண்டவர்? மோசே என்கிற ஒரு நபரை எழுப்பி ஆண்டவர் விடுதலை செய்கிறார். அதே போல இந்த எப்ராயிமுக்கு விரோதமாய் ஜனங்கள் பேசின உடனே தேவன் கொதிக்கிறார். தேவனுக்கு கோபம் எழும்புகிறது. அதன் விளைவாக மன உருக்கமா இறங்கி எப்ராயிமுக்கு நன்மையான காரியத்தை செய்து அவர்கள்கிட்ட ஒரு விடுதலை கொடுக்கப்படுகிறது. அப்ப தேவன் நமக்காக மன உருக்கமா இறங்குகிற தேவனா இருக்கிறார். நமக்காக கிருபையோடு இறங்குகிற தேவனா இருக்கார். அப்ப அவரை நோக்கும் பொழுது நமக்கு எல்லாமே கொடுக்கப்படும். நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவருடைய குணத்தை புரிந்து கொள்ளும். அவருடைய குணத்திலே மிகப்பெரிய ஒரு குணம், அவர் மன உருக்கமான தேவன். மன உருக்கமான தேவன். இரக்கமுள்ள தேவன் வார்த்தை போடல, அவர் கிருபையுள்ள தேவன் இல்ல, மன உருக்கம். இரக்கத்திற்கு மேல இருக்கிறது மன உருக்கம். இன்னும் அது இன்னும் ஆழமா நமக்காக யோசிக்கும். இன்னும் சென்சிட்டிவா நமக்காக யோசிக்கக்கூடிய ஒரு குணம் தான் மன உருக்கம். அந்த மன உருக்கத்தோடு கர்த்தர் சொல்லுகிறார், நான் என் பிள்ளைக்காக இறங்குவேன். என் அருமையான பிள்ளைக்காக இறங்குவேன். என்னுடைய பிரியமான புத்திரனுக்காக நான் இறங்குவேன். அவனுக்கு விரோதமாய் பேசுகிறார்களா? அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார்களா? என்னுடைய இருதயம் அவனுக்காக கொதிக்கிறது. நான் எழும்பி அவனுக்காக காரியத்தை மாற்றுவேன். இப்போ தேவனுடைய உள்ளம் நமக்காக மன உருக்கமா இருக்கிறது. அப்போ நீங்க முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி கேட்கும் பொழுது உடனே தேவன் நம்மளை விடுதலை செய்கிறவராய், உடனே தேவன் நமக்கு காரியங்களை மாற்றுகிற தேவராய், உடனே நமக்கு சத்துவத்தை பெருகப்படுகிற தேவராய், எந்த காரியத்திற்காக நம்முடைய மனசு வேதனைப்பட்டு இருக்கிறதோ, எந்த காரியத்திற்காக நாம் கலங்கி கொண்டிருக்கிறோமோ அதுல இருந்து நம்முடைய கைகளை தூக்கி விடுகிற தேவனா இருக்கார். உளையான சேற்றில இருந்து ஒரு மனுஷனை தேவன் தூக்கி விடுவாராம். பாருங்க, அந்த மனுஷனை தேவன் எங்க பார்க்க? உளையான சேற்றில பார்க்கிறார். சேற்றில இருக்கிற மனுஷனை தூக்கி விடுவதுதான் தேவனுக்கு பிரியமான காரியம். ஒரு மனுஷன் சேற்றில இருந்தா உலகம் தான் அவனை கண்டு கொள்ளாது. ஆனா கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேலே தான் இருக்கும்.
அப்ப எப்பிராயீமுக்கு விரோதமாய் பேசுற போது யாருமே எப்பிராயீமுக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா தேவன் சொல்றார், நான் பேசும்போது நான் அவனை நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். அவனை நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். ஐயோ, என் பிள்ளைக்கு விரோதமாய் பேசிட்டாங்க. என்னுடைய பிரியமானவனுக்கு விரோதமாய் பேசிட்டாங்க. என்னுடைய செல்ல குமாரனுக்கு விரோதமாய் பேசிட்டாங்க. செல்ல குமாரத்துக்கு விரோதமாய் பேசிட்டாங்க. நான் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். அப்ப பேசின அது ஏன் திரும்ப நினைத்துக் கொண்டே இருக்குன்னு வசனம் போட்டிருக்கிறது. அப்போ எப்பிராயீமுக்கு விரோதமாய் அவர்கள் எழும்பும் போதோ, எப்பிராயீமுக்கு விரோதமாய் பேசும்போது, எப்பிராயீம் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். உள்ளம் கொதிக்கிறது கரெக்ட். அது யாருக்காக உள்ளம் கொதிக்கிறது அப்படின்னா, எனிமீஸ்க்காக. எப்பிராயீமுக்கு விரோதமா எப்படி பேச முடியும்னு சொல்லிட்டு அந்த உள்ளம் கொதிக்கிறது அப்படின்ற அந்த வார்த்தை அது தேவனுடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறது. அப்ப அந்த கோபம் யாருன்னா அந்த எனிமீஸ் கிட்ட விரோதமாய் பேசின எப்பிராயீமுக்கு விரோதமாய் பேசினவர்கள் மேல் தேவனுடைய கோபம் எழும்புகிறது. அதற்கு கீழே அவனுக்காக மன உருக்கமா இறங்குவேன். இது யாருக்காக தெரியுமா? எப்பிராயீமுக்காக. விரோதமாய் அவர்கள் பேசும்பொழுது எப்பிராயீமுடைய உள்ளம் எப்படி கரைந்து போயிருக்கும், எப்பிராயீமுடைய உள்ளம் எப்படி வெந்து போயிருக்கும், எப்பிராயீமுடைய உள்ளம் எப்படி காயப்பட்டிருக்கும். அப்போ தேவன் அதை பார்க்கிறார். எப்பிராயீமுடைய உள்ளம் வேதனைப்பட்டு இருக்குமே, காயப்பட்டு இருக்குமே, ஐயோ அவனுக்காக நான் இறங்கியே ஆக வேண்டும். சாதாரணமா இல்ல, கர்த்தர் இறங்கினார்னு வார்த்தை போடல, கர்த்தர் மன உருக்கமாய் அவனுக்காக இறங்கினார். இதான் நம்முடைய ஆண்டவர் நமக்காக மன உருக்கமா இறங்குற தேவனா இருக்கார். அப்போ ஒரு காரியம், ஒரு போராட்டம், ஒரு தேவை, ஒரு வேதனைனா உடனே அவருடைய சமூகத்தை போய் அவருடைய நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் உடனே நமக்கு பதில் செய்கிற தேவனாய், உடனே நம்முடைய காரியத்துல விடுவிக்கிற தேவனாய், நமக்கு விடுதலை செய்கின்ற தேவனாய், நமக்கு மகிமையான காரியத்தை கொடுக்கிற தேவனாய் இருக்கார். அப்ப அவரை நோக்கும் பொழுது தேவன் நமக்கு பரிபூர்ண காரியத்தை கொடுப்பார், விசேஷ காரியத்தை கொடுப்பார். எல்லாமே தேவன் நமக்கு சிறந்ததாய் கொடுக்க அவர் போதுமானவரா இருக்கார். நம்முடைய ஆண்டவர் மன உருக்கமானவர். இந்த மன உருக்கம் மனிதர்கள்கிட்ட இருக்காரு, மனுஷங்கிட்ட இரக்கம் இருக்கும், மன உருக்கம் இருக்காது. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் மன உருக்கம் இருக்கும். அப்போ அந்த மன உருக்கம் உள்ள தேவனுடைய சமூகத்துல நீங்க போய் நின்னு, ஆண்டவரே எனக்காக இறங்குங்க, ஆண்டவரே எனக்காக இந்த காரியத்துல ஒரு கிருபையா இறங்குங்க, எனக்கு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு இதுல ஒரு ரட்சணத்தை கொடுங்க, இந்த தேவையை சந்திங்க, எனக்கு இந்த காரியத்தை கொடுங்க அப்படின்னு அவரை நோக்கி அவருடைய பாதத்துல மஞ்சாடும் பொழுது, அவருடைய சமூகத்தை நோக்கி நம்முடைய குரலை எழுப்பும் பொழுது தேவன் நமக்காக இறங்காம இருப்பாரா? கட்டாயம் இறங்குவார். அவர் கடினமான உள்ளம் கொண்டவர் இல்ல, அவர் மன உருக்கமானவர். போயுடைய சமூகத்தை நோக்கும் பொழுது உடனே நமக்காக இறங்கிடுவார். அவ்வளவுதான். ஏன் ஆண்டவருடைய விஷயத்துல இப்படி தாமதிக்காரு? ஏன் இதை செய்யறாரு? ஏன் அதை செய்யறாரு? இல்ல, கர்த்தர் பக்கம் எப்பயுமே குறை இருக்காது. கர்த்தர் எப்பயுமே தவறு செய்ய மாட்டார். அவருக்கு தவறு செய்ய தெரியாது. சமூகத்துல உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற எல்லா ஜனங்களுக்கும் அவர் சமீபமா இருக்கிறாரு வசனம் சொல்லுகிறது. நீங்கள் உண்மையாய் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் எந்த காரியத்துல என்ன விஷயம் வேண்டுமோ அந்த உடனே நமக்காக செய்து கொடுப்பார். அவருடைய சமூகத்தை கொஞ்ச நேரம் நோக்குவோம். தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை கொடுக்க போகிறார். நமக்காக மன உருக்கமா இறங்க போகிறார். நம்ம இந்த சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்காக மன உருக்கமா இறங்குங்க, எனக்காக இந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுங்க, எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எனக்கு ஒரு நிம்மதியை கொடுங்க, எனக்கு ஒரு பூர்ண சமாதானத்தை கொடுங்க, எனக்கு இந்த காரியத்துல இருந்து ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நோக்கி நம்ம மன்றாடுவோம். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்ன குறையோ அதுல ஒரு விடுதலையை தேவனை கொடுக்க போகிறார். ஒரு விஷயம் ஆண்டவர் நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மகிமையிலே வாசம் செய்யும் என் தேவனே, இம்மானுவேலரை தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. நடத்துபவரே, பூரண கிருபை கொண்டவரே, அப்பா நீர் மன உருக்கமான தேவனா இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களுக்காக உடைய மன உருக்கத்தோடு இறங்கும் ஆண்டவரே, உடைய மன உருக்கத்தோடு நீர் இறங்கும் ஆண்டவரே. சகாயம் செய்யும் இந்த தேவனே உமக்கு நன்றி அப்பா. மாட்சிமை நிறைந்த என் ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. கிறிஸ்து இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. தேவாதி தேவனே உமக்கு நன்றி அப்பா. நீ மன உருக்கமா எனக்காக இறங்குவீராக. நீ மன உருக்கத்தோடு நீர் இறங்குவீராக. நீர் மன உருக்கத்தோடு இறங்க போறமைக்காக உமக்கு நன்றி அப்பா. தேவனே உடைய பிள்ளைகள் இந்த வார்த்தை கேட்டு ஆண்டவரே எனக்காக மன உருக்கமா இறங்குங்க ஆண்டவரே. என்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. இந்த காரியத்துல ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. எத்தனை நாள் இதிலே போராடி கொண்டிருக்கிறது, எவ்வளவு நாள் இதிலே போராடி கொண்டிருக்கிறது, இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இது இப்படியே போய் கொண்டிருக்குமா? ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே, ஒரு சகாயம் செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு கிருபையா இறங்குங்க ஆண்டவரேன்ட்டு
அநேக ஜனங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் மீட்பரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். விசேஷமான காரியம் செய்பவரே, யெகோவா ஈரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இந்த ஜனங்கள் எல்லோருக்கும் ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப இதை பார்க்கிற எல்லோருக்கும் ஒரு உள்ளத்திலே ஒரு சமாதானம் கொடுக்கப்படுவதாக, ஒரு ஆறுதல் கொடுக்கப்படுவதாக, அவங்க உள்ளத்துல உம்முடைய மகிழ்ச்சினால் நிறைத்திரளுங்க ஆண்டவரே. கட்டுகள் இருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அநேக காரியங்கள்ல அவர்கள் சிக்கிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. அப்பா அவர்கள் உமக்கு பிரியமானவர்கள் ஆண்டவரே. உம்முடைய விசேஷமான பிள்ளைகள் ஆண்டவரே. உம்முடைய செல்ல பிள்ளைகள் ஆண்டவரே. அவர்களுக்காக நீர் இப்பொழுதே மன உருக்கமா இறங்கும் சுவாமி. அவர்களுடைய காரியத்துல ஒரு விடுதலை கொடுங்க. ஒரு கிருபையா இறங்குங்க. சகாயம் செய்யுங்க. ஒரு மகிமையான காரியத்தை கொடுங்க. விசேஷமான காரியத்தை கொடுங்க. நன்மையான காரியத்தை கொடுங்க. எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தை பார்க்கும்படி நீர் அவர்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. அவங்களை விடுதலையாக்கி பூரண சமாதானத்திலும் சந்தோஷத்தாலும் அவங்களை நிறைத்தருளுங்க ஆண்டவரே. சர்வத்தையும் செய்து கொடுக்க போறமைக்காக நன்றி. தகப்பனே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. நீர் விடுதலை செய்யுங்க. சகாயம் செய்யுங்க. நிறைத்தருளுங்க ஆண்டவரே. நீரே என்னுடைய தேவன், நீரே என்னுடைய தேவன், நீரே எனக்கு எல்லாவற்றையும் செய்பவர் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எல்லோருக்கும் ஒரு விடுதலை கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அநேக ஜனங்கள் விடுதலை பெற்றுக் கொண்டார்கள். அதற்காக உமக்கு நன்றி சுவாமி. நீர் செய்தமைக்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தாலே ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன்.